சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கடைசி காலமாக இருக்கிறது. பிசாசின் ஊழியக்காரர்கள் உண்மையான தேவ ஜனங்களை வஞ்சிக்கத்தக்க அளவிற்கு வேதாகமம் பொய் என்பதை நிரூபிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான வஞ்சகம், இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்திலே தனது 2ஆம் வருகையை குறித்து கூறிய தீர்க்க தரிசனம் பொய்த்து போனது. எனவே இயேசு ஒரு பொய்யன், வேதமும் பொய்யானது என்று அறைகூவல் விடுகிறார்கள். இந்த வஞ்சகத்தினாலே உண்மையான தேவ ஜனங்கள் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போகக்கூடாது என்பதற்காகவே இந்த வீடியோவை நான் வெளியிடுகின்றேன். இயேசு இந்த தீர்க்க தரிசனத்தை கிபி 32ஆம் ஆண்டு கூறுகிறார். அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கூறும் பொழுது, அவர் முன்பாக நின்றவர்களில் சிலர் அவரது 2ஆம் வருகை வரைக்கும் உயிரோடு இருப்பார்கள் என்றே அந்த வசனத்திலே அவர் கூற வருகின்றார். அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கூறும் பொழுது, அவர் முன்பாக நின்றவர்களுடைய வயது சுமார் ஒரு 30 என்று வைத்துக் கொண்டுள்ளோமே. 30 என்று வைத்துக் கொண்டால், அதிலிருந்து அவர்கள் ஒரு அதிகபட்சமாக ஒரு 50 வயது வரைக்கும், அவர்கள் 50 வருடம் வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 32லே கிபி 32லே ஒருவருக்கு 30 வயது என்றால், அதிலிருந்து 50 வருடத்தை கூட்டினால் கிபி 82. இப்போ 82 வரைக்கும் அவர் முன்பாக நின்ற ஒரு சிலர் உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் 2ஆம் வருகையானது கிபி 82க்கு முன்பாக நடக்கவில்லை, இன்னமும் நடக்கவில்லை என்று கிறிஸ்தவர்கள் போதித்து வருகிறார்கள். எனவே இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்பது அவர்களுடைய வாதம். நாம் முதலில் இந்த வசனமானது, அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28லே கூறப்பட்ட வசனமானது, தீர்க்க தரிசனமானது இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து கூறப்பட்ட தீர்க்க தரிசனமா என்பதை முதலிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசுவின் வருகை என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அதை அவரது 2ஆம் வருகை, அவரது சரீர பிரகாரமான 2ஆம் வருகை என்று நாம் எண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் நியாய தீர்ப்புக்காக வருவார் என்று பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒரு இடத்திலும் தேவன் சரீர பிரகாரமாக வருவார் என்று நாம் புரிந்து கொள்வதில்லை. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எகிப்தின் பாரம் இதோ, கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இங்கு கர்த்தர் என்பது யாவே தேவனை குறிக்கும் வார்த்தை. அவர் எகிப்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காரியத்தை குறித்தே இந்த வசனம் பேசுகிறது. யாவே தேவன் எகிப்துக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக நேரில் வருவாரா? கண்டிப்பாக தேவன் சரீர பிரகாரமாக வரமாட்டார், நேரிலும் வரமாட்டார். நியாய தீர்ப்பை யாவே தேவன் கொடுப்பார், எகிப்துக்கு கொடுப்பார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தேவன் வருவார் என்று அங்கு கூறப்பட்டிருந்தாலும் கூட, தேவன் நேரிலே சரீர பிரகாரமாக வருவார் என்று நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. பழைய ஏற்பாட்டிலே யாவே தேவன் நியாயம் தீர்க்கக்கூடிய பல காரியங்கள் அவருடைய வருகையாகவே கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 96:13, சங்கீதம் 98:9, ஏசாயா 26:21, மீகா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இப்படிப்பட்ட வசனங்களில் எல்லாம் தேவனுடைய வருகை என்று அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட பல இடங்களிலே யாவே தேவனுடைய நியாய தீர்ப்பானது அவருடைய வருகை என்றே பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கிறது. யாவே தேவன் ஒருபொழுதும் சரீர பிரகாரமாக பூமிக்கு வரவில்லை. தேவன் வருதல், இயேசு வருதல் என்பதெல்லாம் அவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு வேதத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொழி நடை. எனவே நியாய தீர்ப்பையும் இயேசுவின் சரீர பிரகாரமான வருகையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 27, 28 வசனத்திலே அங்கு இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து பேசப்படவில்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காரியங்கள் பற்றி தான் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. எல்லாம் சரி பிரதர், ஆனால் மத்தேயு 16:27 வானதூதர்களுடன் வருவார் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அது அவருடைய சரீர பிரகாரமான வருகை தானே குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இதே போன்று சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் வானதூதர்களோடு வருவார் என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அப்பொழுது என் மலைகளின்
பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆற்றால் மட்டும் போகும். நீங்கள் யூதயாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இங்கு தேவன் என்பது யாவே தேவனை குறிப்பதாக இருக்கின்றது. பரிசுத்தவான்கள் என்பது வானதூதர்களை குறிக்கும். அது எப்படி பரிசுத்தவான்கள் எப்படிங்க வானதூதர்களை குறிக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். பரிசுத்தவான் என்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையானது எபிரேய வார்த்தையானது குவாடோஸ் என்பதாகும். இதே வார்த்தை கோடோஸ் என்ற இதே வார்த்தை தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வானதூதர்களை குறிப்பதற்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பார்த்தோமேனால், பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன், அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இங்கு பரிசுத்தவான் என்பது கொடுக்கப்படக்கூடிய எபிரேய வார்த்தை கோதோஸ் என்பதுதான். இப்போ தானியேல் 8:13 கூறப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் என்பது வானதூதர்களை குறிக்கும் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இல்லையா? அது நமக்கு ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அங்கே பரிசுத்தவான்கள் என்பது வானதூதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் வருவார், அவருடன் பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்றால் வானதூதர்கள் தேவனோடு வருவார்கள் என்றே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வானதூதர்களுடன் தேவன் வருவதாக இங்கு கூறப்பட்டிருந்தாலும் கூட சகரியா 14:5 வானதூதர்களுடன் பரிசுத்தவான்களாகிய வானதூதர்களுடன் தேவன் வருவதாக கூறப்பட்டிருந்தாலும் கூட அது தேவனுடைய சரீர பிரகாரமான வருகை என்று நாம் கூறுவோமா? கண்டிப்பாக இல்லை. அதே போலவே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27-28 வசனத்திலே இயேசு வானதூதர்களோடு வருவார் என்பது அவரது இரண்டாம் வருகையை குறிப்பதற்கான ஒரு வாசனம் அல்ல. இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பை குறித்தே அது கூறுகிறது. அது இயேசுவின் இரண்டாம் வருகையை, அதாவது அவருடைய சரீர பிரகாரமான இரண்டாம் வருகையை பற்றி அந்த வசனம் பேசவில்லை. சகோதரர்களே, ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் முதல் மனுக்குலத்துக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலாம் உலகத்துக்கான நியாய தீர்ப்பு ஜலப்பிரளயத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. சோதோம் குமாரா தேசங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எகிப்துக்கு நியாய தீர்ப்பு வாதைகள் கொடுக்கப்பட்டது. இதில் எந்த நியாய தீர்ப்பிலும் தேவனோ இயேசுவோ நேரிலே சரீர பிரகாரமாக வரவில்லை. வர வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. சோதோம் குமாராவுக்கான நியாய தீர்ப்பை தேவன் வானதூதர்களை அனுப்பியே செய்தார். எகிப்துக்கான நியாய தீர்ப்பையும் தேவன் வானதூதர்களை அனுப்பியே செய்தார். உலகத்தின் முடிவு நியாய தீர்ப்பில் கூட இயேசு நேரில் வருவார் என்று கூறப்படவில்லை. தனது தூதர்களை அனுப்புவார் என்றே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வசனங்களிலும் அப்புறம் 49-50 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நியாய தீர்ப்புக்கு தேவன் வருவார், இயேசு வருவார், நேரடியாக 2 பேரும் வருவார்கள் என்று வேதத்திலே கூறப்பட்டிருப்பதெல்லாம் வேதாகமத்திலே ஒரு மொழி நடை. அது தேவனது சரீர பிரகாரம் வருதலையோ அல்லது இயேசுவினுடைய சரீர பிரகாரம் வருதலையோ அது குறிக்காது. நியாய தீர்ப்புக்கு வானதூதர்களை அனுப்புதலையே அது குறிக்கும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் கூட கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கும் நியாய தீர்ப்பை குறித்தே கூறப்பட்டிருக்கிறது ஒழிய அது இயேசுவின் சரீர பிரகாரமான இரண்டாம் வருகையை குறித்து கூறவில்லை. வேதாகமத்தினுடைய மொழி நடையை அறியாத நுனிப்புள் மேயக்கூடிய அரைவேக்காடுகள் மட்டும்தான் அது இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த தீர்க்க தரிசனம் என்று சொல்ல முடியும். இயேசு தனது இரண்டாம் வருகையின் நாளை குறித்து தனக்கே தெரியாது என்று மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே கூறும் பொழுது அவர் எப்படி தனது வருகை இப்போது நடக்கும் என்று கூற முடியும்? எனவே மத்தேயு 16:27-28 கூறப்பட்டது இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த காரியம் அல்ல. ஆனால் இயேசுவிற்கு தனது இரண்டாம் வருகைக்கு முன்னர் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்ன என்று அவர் அப்போஸ்தலர்கள் கேட்கும் பொழுது மகா உபத்திரவம் முடிந்த பின்னரே தனது வருகை இருக்கும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அவர் கூறுகின்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27-28 வசனத்திலே இயேசு எதை பற்றி கூறுகின்றார் என்பதை நாம் இப்போது ஆராய்ந்து பார்த்து விடுவோம். முதல்ல இயேசு தனது மகிமை அடைதலை குறித்து கூறுகிறார். அதாவது மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்போது மகிமை பொருந்தினவரானார்? இயேசு எப்போது மகிமை அடைந்தார்?
இயேசு மகிமையடைந்தால்தான் சபையாருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தெகோஸ்தே அன்றைக்கு சபையாருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதால் பெந்தெகோஸ்தைக்கு முன்னர் அவர் மகிமை அடைந்திருக்க வேண்டும். 40ஆம் நாளிலே அவர் பரமேறினால் 50ஆம் நாளிலே பெந்தெகோஸ்தே. எனவே 40ஆம் நாளுக்கும் 50ஆம் நாளுக்கும் இடையே அவர் மகிமை அடைந்திருக்க வேண்டும். மகிமை அடைதல், இயேசுவினுடைய மகிமை அடைதல்னா என்ன? தேவன் இயேசுவிற்கு தெய்வீக சரீரத்தை கொடுத்து தனது சிங்காசனத்துடைய வலது பக்கத்திலே, வலது பாரிசத்திலே அமர செய்தல் தான் இயேசுனுடைய குளோரிபிகேஷன், இயேசுனுடைய மகிமை அடைதல். சிங்காசனத்தின் வலது பாரிசம் என்பது ராஜரீக அதிகாரத்தை தேவன் இயேசுவுக்கு கொடுத்தல். பூமியிலே கூட அரசர்கள் எல்லாம் தாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அடுத்து பட்டமேற்க இருக்கக்கூடிய இளவரசருக்கு முடிசூட்டி பட்டத்து இளவரசர் என்ற பதவியை கொடுத்து தனது வலது பக்க சிங்காசனத்திலே அமர செய்வார்கள். அப்படி அமர செய்தால் அவரே தனக்கு அடுத்து ராஜா, அவரே தனக்கு அடுத்து ராஜாவாக வர வேண்டும் என்று அர்த்தம். இப்போ தேவன் சாகாமை உள்ளவர், அவருக்கு அடுத்து என்ற பேச்சுக்கு அங்கு இடமில்லை. தேவன் இயேசுவை என்று அவரது வலது பரிசத்தில் அமர செய்தாரோ அன்றே தேவனது கையில் உள்ள எல்லா ராஜரீக அதிகாரத்தையும் தேவன் இயேசுவுக்கு கொடுத்து விட்டார். பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தலிலே பங்கு பெற்ற பின்னரே பரலோக ராஜ்யம் பரலோகத்திலே முழுமையாக இயங்க ஆரம்பிக்கும். ஆனாலும் இயேசுவை வலது பாரிசத்திலே அமர செய்த உடனேயே இயேசு தனிப்பட்ட முறையிலே தனது பரலோக ஆளுகையை ஆரம்பித்து விடுகின்றார். இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். அவர் தேவனது வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருந்தது குறித்து ஏதாவது வேத வசன ஆதாரம் இருக்கின்றதா என்று நீங்கள் கேட்கலாம். பெந்தெகோஸ்தையிலே அவர் பரிசுத்த ஆவியை சபைகளுக்கு கொடுத்த பொழுதே தேவனது வலது பாரிசத்தில் தான் வீட்டிருந்தார் என்று பேதுரு அப்போஸ்தலர் 2:33 சொல்கிறார். என்ன சொல்றாரு? அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். வலது பாரிசத்தில் உயர்த்தப்பட்ட பின்னரே பரிசுத்த ஆவியை இயேசு கொடுத்தார் என்று பேதுரு கூறுவதன் மூலமாக பெந்தெகோஸ்தைக்கு முன்னர் இயேசு தேவனிடத்திலிருந்து ராஜரீக உரிமையை பெற்று தேவனது வலது பாரிசத்திலே வீற்றிருந்தார் என்பது உறுதியாகிறது. முதல் வேத சாட்சியான ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது வானத்திலே ஒரு தரிசனத்தை காண்கின்றார். இது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் காண்கின்றேன் என்றான் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் இயேசு பரமேறியவுடன் தேவனது வலது பாரிசத்திலே வீட்டிலிருந்து ராஜரீக உரிமையை பெற்றுவிட்டார் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் பவுலும் இயேசு அவரது காலத்திலேயே முடிசூட்டப்பட்டு விட்டார் என்று எபிரேயர் 2:9 சொல்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருப்பதை காண்கிறோம் என்று கூறுகிறார். எனவே இயேசு பெந்தெகோஸ்தைக்கு முன்பாக மகிமை அடைந்து விட்டார், தேவனுடைய தெய்வீக தன்மையையும் பெற்று விட்டார், தேவனுடைய வலது பாரிசத்திலும் அமர்ந்து விட்டார், தேவனிடத்திலிருந்து ராஜரீக உரிமையும் பெற்று விட்டார் என்பது நாம் இதன் மூலமாக உறுதி செய்து கொள்ளலாம். இயேசு பரமேறிய உடனே மகிமை அடைந்து விட்டார், தேவனிடத்திலிருந்து ராஜரீக உரிமையும் பெற்றுவிட்டார். அவர் தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த ராஜரீக உரிமையிலே எவையெல்லாம் அடங்கும்? முதல் காரியமாக 7 நிலைகளில் உள்ள வானதூதர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டார்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கின்றார், தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று பேதுரு கூறுகிறார். அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்று தேவனது வலது பாரிசத்தில் வீற்றிருந்த உடனேயே, அதாவது தேவன் ராஜரீக உரிமை இயேசுவுக்கு கொடுத்த உடனேயே வானதூதர்களும் இந்த உலகத்தின் அதிகாரங்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டன என்று பேதுரு அங்கு கூற வருகிறார். தேவன் இயேசுவை தனது வலது பாரிசத்தில் அமர செய்தல் என்பதே எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்துதலை குறிக்கிறது. இதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பவுலும் கூறுகின்றார். அந்த அதிகாரங்களுக்குள் பரலோக அதிகாரங்களும் பூமியில் உள்ள எல்லா அதிகாரங்களும் உள்ளடக்கும். இந்த எல்லா அதிகாரங்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்படுகின்றன.
தேவன் இயேசுவை உயர்த்தினார் என்பதிலே வானத்தில் உள்ள எல்லா வானதூதர்களும், பூமியில் உள்ள எல்லா அதிகாரங்களும், பூமியின் கீழுள்ள ஜீவிகளும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்படுதல் தான் என்பதை அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே கூறுகின்றார். இப்படியாக அந்த ராஜரீக உரிமையிலே முக்கியமான உரிமை என்பது எல்லா அதிகாரங்களும், பரலோகத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழே உள்ள எல்லா அதிகாரங்களும், வானதூதர்களும் ராஜ்யங்களும் அவருக்கு கீழ்ப்படக்கூடிய காரியங்களை தான் குறிப்பாக வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக பரமேறிய இயேசுவுக்கு தேவன் பெந்தெகோஸ்தைக்கு முன்பாகவே ராஜரீக உரிமையை கொடுத்து வானதூதர்களையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். அதுவரை தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்பட்டிருந்த 7 நிலை ஆவி ஜீவிகளான தூதர்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதால் இயேசு தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு ராஜரீக உரிமை கிடைத்தவுடன் முதல் காரியமாக தனது சபைக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அடுத்ததாக தனக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட வானதூதர்கள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் மீது நியாய தீர்ப்பை ஆரம்பிக்கின்றார். இஸ்ரேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு என்பது கிபி 70 ஏற்பட்ட எருசலேமின் அழிவு என்று பலரும் எண்ணுகிறார்கள். அதை நியாய தீர்ப்பு என்று கொண்டாலும் கூட இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட சிலர் அப்போதும் உயிரோடு இருந்திருப்பார்கள். ஏனெனில் இயேசு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது கிபி 32, எருசலேமின் அழிவு என்பது கிபி 70. அதாவது இயேசு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியதிலிருந்து 38 வருடம் கழித்து இந்த எருசலேம் அழிவு, எருசலேமுக்கான நியாய தீர்ப்பு நடந்தது. இப்போ அந்த இயேசு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது அதை கேட்ட ஒருவனுக்கு 30 வயது என்று வைத்துக் கொண்டால் கிபி 70 அவனுக்கு 68 வயது ஆயிருக்கும். கண்டிப்பாக அந்த 68 வயது வரைக்கும் அவன் இருந்து அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை பார்த்திருப்பான். எனவே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்திலே இயேசு சொன்ன அந்த காரியம் உண்மைதான். இஸ்ரேல் மீதான நியாய தீர்ப்பை குறித்த இயேசுவின் தீர்க்க தரிசனம் உண்மை என்பதற்கு கிபி 70 நடந்த நியாய தீர்ப்பே போதுமான ஆதாரம். என்னால் இந்த தவறான போதனைக்கு இந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்துவிட்டு போய்விட முடியும். ஆனால் இயேசு இங்கு அவர் பரமேறிய உடனிருந்து அவர் மகிமை அடைந்திலிருந்து கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பை குறித்து இங்கு பேசுகிறார். இந்த நியாய தீர்ப்பானது கிபி 32 பெந்தெகோஸ்தையிலே ஆரம்பித்து கிபி 135 எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது வரைக்கும் நடந்தது. அதாவது கிபி 32 கிபி 135 வரைக்கும், அதாவது 103 வருஷம் அந்த நியாய தீர்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அவர் மகிமை அடைந்திருந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பை இன்னும் தெளிவாக வருடங்கள் வாரியாக நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆமாம் சகோதரர்களே, இயேசு மகிமை அடைந்த உடனேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விடுகின்றது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்திலே, அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 16:27 கூறப்பட்ட அதே காரியம்தான் மத்தேயு 26:64 வேறு வடிவத்திலே இயேசு கூறுகின்றார். வானதூதர்களோடு வருவார் என்பதை மேகங்கள் மேல் வருவேன் என்று இயேசு இங்கு கூறுகிறார். வானதூதர்களோடு இயேசு வருவார் என்பதை வேதத்திலே பல இடங்களிலே இயேசு மேகங்கள் மீது வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:30, மார்க்கு 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் போன்ற வசனங்கள் எல்லாம் இயேசு மேகங்கள் மீது வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு சொல்லக்கூடிய காரியம் வந்து வானதூதர்களோடு வருவார் என்ற காரியம்தான் அங்கு மேகங்கள் மேல் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் வானதூதர்களுக்கு மேகம் என்ற ஒரு பதம் கூட வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு ஆதாரத்தை நாம் பார்ப்போமா? தேவன் வானதூதர்களாகிய கேருபீன்கள் மேல் வருபவர். அதாவது வானதூதர்களை தேவனுடைய வாகனம் என்று சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தேவன் மேகங்களை தனது ரதமாக்கி அதன் மேல் வருவார் என்று சங்கீதம் 104:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? தேவன் மேகங்கள் மேல் வருவார் என்றாலும், தேவன் வானதூதராகிய கேருபீன்கள் மேல் வருவார் என்றாலும்
ஒரே அர்த்தம் தான். ஏனென்றால் மேகம் என்பது வானதூதர்களுக்கான இன்னொரு பதம். அதே போல இயேசு மேகங்கள் மேல் வருவார் என்றால் வானதூதர்களோடு வருவார் என்பதுதான் அதோடைய அர்த்தமாக இருக்கின்றது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்திலே இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு சிலுவையிலே அறையப்படும் முன்னர் கூறிய வசனம் இது. அப்போது இயேசு மகிமையடையவும் இல்லை, வலது பாரிசத்திலே வீற்றிருக்கவும் இல்லை. இது முதல் என்பது உண்மையிலே தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. இதன் பிறகு காண்பீர்கள் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. எதன் பிறகு? இயேசு வலது பாரிசத்திலே வீற்றிருப்பதையும் வானதூதர்களோடு வருவதையும் இதன் பிறகு, அதாவது இயேசு மகிமையடைந்த பிறகு காண்பார்கள் என்பதுதான் அதோடைய கருத்து. இயேசு மகிமையடைந்த பிறகு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுதல் எவ்வளவு நிச்சயமோ அதுபோலவே அவர் மகிமை அடைந்தவுடன் வானதூதர்கள் மூலமாக சில ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விடும் என்பதும் அவ்வளவு நிச்சயமான காரியம். மகிமையடைந்து தேவனது வலது பாரிசத்தில் வீற்றிருந்த உடனேயே மகா உபத்திரவத்தின் மூலமாக சில ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விட்டதை காண்பார்கள் என்பதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்திலே இயேசு கூற வரக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. இதிலும் இயேசு மேகங்களில் வருவார் என்று அவரது இரண்டாம் வருகை என்று அதை நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அங்கு மேகங்கள் மேல் வருவார் என்று கூறப்பட்டிருப்பதால் அது இயேசுடைய இரண்டாம் வருகை என்று நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. தேவனது வலது பாரிசத்தில் அமர்ந்து மேகமாகிய வானதூதர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்பதுதான் அதோடைய பொருள். இந்த நியாய தீர்ப்பு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிபி 32 ஆரம்பித்தது? இதை குறித்து இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களே இன்னும் விளக்கமாக சொல்கிறார். அதிலே இந்த மகா உபத்திரவ நியாய தீர்ப்பு எப்படி ஆரம்பிக்கும் என்று கூறுகிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இப்படித்தான் அந்த மகா உபத்திரவ நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பமாகும் என்று இயேசு கூறுகிறார். அதாவது இவையெல்லாம் வேதனையின் ஆரம்பம் என்று மத்தேயு 24:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதனையான மகா உபத்திரவ நியாய தீர்ப்பு ஆரம்பமாவதை இங்கு நிற்பவர்கள் சிலர் பார்க்கும் முன் மறிக்க மாட்டார்கள் என்பதுதான் இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 கூற வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஜனங்கள் மீது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு எப்பொழுது ஆரம்பித்தது என்பதை நாம் வரலாற்றில் தான் காண வேண்டும். கலிகுலா என்ற ரோம ராஜா கிபி 40 தனது சிலையை தேவனது ஆலயத்திலே நிறுவும்படி உத்தரவிடுகின்றார். யூதர்களுடைய எல்லா ஆலயங்களையும் நிறுவும்படிக்கு உத்தரவிடுகின்றார். தன்னையே யூதர்கள் வணங்க வேண்டும் என்று அந்த உத்தரவிலே சொல்கின்றார். யூதர்கள் அந்த உத்தரவை போருக்கான, தங்களுக்கு எதிரான ரோமர்களுடைய போருக்கான ஒரு அறிவிப்பாகவே எடுத்துக்கொண்டார்கள். இது நடந்தால் தாங்கள் வாழவே தேவையில்லை என்று எல்லா யூதர்களும் ரோமருக்கு எதிராக போருக்கு ஆயத்தமானார்கள். கிபி 40 யூதர்களுடைய எதிர்ப்பானது கலிகுலாவுக்கு அறிவிக்கப்பட்டதால் அந்த உத்தரவை நிறைவேற்ற அவன் சற்று தாமதிக்கின்றான். ஆனாலும் அந்த உத்தரவை நிறைவேற்றப்படும் முன்பாக கிபி 41 கலிகுலா கொல்லப்படுகின்றார். எனவே ரோம யூத போருக்கான செய்தி முதலிலே கிபி 40 யூதேயாவில் உள்ள தேவ ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அதை கேள்விப்படத்தான் செய்தார்களே ஒழிய அந்த யுத்தம் நடக்கவில்லை. யுத்தம் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் வேறே யுத்தம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். அதை கேள்விப்பட்டார்கள். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்ற தீர்க்க தரிசனமானது கிபி 40 நிறைவேறியது. இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 உள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை கூறிய பொழுது அவர் முன்னர் இருந்த பலரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டார்கள். ஏரோது அகிரிப்பா II என்பவன் கிபி 50 முதல் எருசலேமில் ரோம கவர்னராக இருந்தான். இவனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 25, 26ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கிபி 64 ஏற்பட்ட முதலாம் யூத புரட்சியிலே ரோமர்களை வென்று யூதாவுடைய புரட்சி படையினர் எருசலேமை கைப்பற்றுகின்றார்கள். அதிலிருந்து கிபி 70 வரைக்கும், கிபி 66 கிபி 70 வரைக்கும் ரோம யூத யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே யுத்தம் என்பது கிபி 66 ஆரம்பித்தது. யுத்தம் ஆரம்பமாகும் என்ற இயேசுவின் தீர்க்க தரிசனமானது கிபி 66 நிறைவேறியது.
அப்பொழுதும் இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்த போது, அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 உள்ள தீர்க்க தரிசனத்தை உரைத்த பொழுது, அவர் முன்பாக நின்ற பலரும் கிபி 66 முதல் 70 வரைக்கும் உயிரோடு தான் இருந்தார்கள். கிபி 40 கலிகுலா யூத ஆலயத்திலே தனது சிலையை வைக்க வேண்டும் என்று சொன்னதை அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள கிரேக்கர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அலெக்சாண்ட்ரியாவிலே 1/3 பங்கு யூதர்களாகத்தான் இருந்தார்கள். அலெக்சாண்ட்ரியா என்பது எகிப்திலே இருக்கக்கூடிய ஒரு நகரம், கடற்கரை நகரம். இப்போ ஏற்கனவே யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே அங்கு ஒரு இன வெறுப்பு இருந்தது. அப்படி இருக்கும்போது கலிகுலாவுடைய இந்த உத்தரவு வந்தவுடன் கிரேக்கர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள எல்லா யூத சனகரிப்புகளிலும் கலிகுலாவுடைய சிலையை கொண்டு வைத்தார்கள். இதனால் அலெக்சாண்ட்ரியா முழுவதும் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகின்றது. அந்த கலவரத்திலே கிரேக்கர்களுக்கு ரோமர்கள் ஆதரவாக இருந்தார்கள். யூதர்களுடைய சேனகரிப்புகளும் யூத வீடுகளும் அங்கே எரிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான யூதர்கள் அப்போது அங்கே அலெக்சாண்ட்ரியாவிலே கொல்லப்பட்டார்கள். அக்காலத்திலே அலெக்சாண்ட்ரியாவிலே வாழ்ந்த பிலோ என்ற அந்த யூத தத்துவ ஞானி இது ஒரு இன அழிப்பு என்று பதிவு செய்கின்றார். இது ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் என்று இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதலே இது. இந்த காலத்திலும், அதாவது ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிய அந்த காலத்திலும் இயேசுவின் தீர்க்க தரிசனத்தை கேட்ட பலரும், மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே உள்ள இயேசுவின் தீர்க்க தரிசனத்தை கேட்ட பலரும் உயிரோடு இருக்கத்தான் செய்தார்கள். யூதர்களுக்குள்ளேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இடையே ரோமிலே மிகப்பெரிய கலகம் ஏற்படுகின்றது. ஒவ்வொரு செனகரிப்பிலும் இந்த கலவரம் ஏற்பட்டு அது ரோமிலே ஒரு தேர் சண்டையாக மாறுகின்றது. இது கிளாடியஸ் சீசருடைய காலத்திலே, அதாவது கிபி 49 நடந்தது. எனவே கிளாடியஸ் சீசர் ரோமில் உள்ள சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ரோமில் உள்ள எல்லா யூதர்களையும் ரோமை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடுகின்றார். இந்த உத்தரவானது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் கூட ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பிய அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் தான். கிபி 52 யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகின்றது. அதிலே பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். இந்த கலவரத்தை ரோம படையினர் அடக்கிறார்கள். இதுவும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் இந்த தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதல் தான். சிரியாவில் உள்ள அந்தியோக்கியாவில் கிரேக்கர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இடையே கிபி 66 மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகின்றது. இந்த கலவரத்திலே ரோமர்கள் கிரேக்கர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இதிலே பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் தான். இதே காலகட்டத்திலே அலெக்சாண்ட்ரியாவில் கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே மீண்டும் ஒரு பெரிய கலவரம் ஏற்படுகின்றது. அப்போது யூத ரோம போரானது எருசலேமிலே ஆரம்பமாக இருந்தது. ரோமர்கள் யூதர்களுக்கு எதிராக இருந்த அந்த நிலையை கிரேக்கர்கள் மீண்டும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரோமர்களுக்கு எதிரானவர்கள் யூதர்கள் என்று குற்றஞ்சாட்டி அவர்களுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். ரோம படைகளும் இந்த கலவரத்திலே கிரேக்கர்களுக்கு உதவியது. இதில் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்படுகின்றார்கள். இதுவும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் தான். ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பிய இந்த எல்லா தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலின் பொழுதும் இயேசுவின் முன் நின்று தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த பலரும் உயிரோடு இருக்கத்தான் செய்தார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்றும் சொல்கிறார். கிபி 66 முதல் 70 வரைக்கும் 2ஆம் அகிரிப்பாவை துரத்தி விட்டுவிட்டு இஸ்ரேலை செலோத்துகள் என்ற ஒரு இயக்கத்தினர் ஆண்டு வந்தார்கள். இவர்கள் யூதர்களுடைய ஒரு தீவிர போக்குடைய யூதர்களால் ஆகிய அமைப்பு தான் அந்த செலோத்துகள் என்பது. அப்போ செலோத்துகளுடைய கிங்டம் ராஜ்யம் எருசலேமை கிபி 66 முதல் 70 வரைக்கும் ஆண்டார்கள். இப்போ இவர்களை எதிர்த்து ரோமர்கள் மீண்டும் கிபி 66 போர் தொடுக்கிறார்கள். ஆனாலும் இந்த போரானது 73 வரைக்கும் கிபி 73 வரைக்கும் நீள்கிறது. கிபி 70 அவர்கள் எருசலேமை பிரித்து விட்டாலும் கூட அந்த அவர்களுடைய ராஜ்யத்தை முற்றிலுமாக அழித்து போடுவதற்கு கிபி 73 வரைக்கும் ஆனது. மசாதா கோட்டையை கிபி 73
ரோமர்கள் முற்றுகையிடும் பொழுதுதான் அந்த போரானது முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது. இந்த போரையும் இயேசு வேதனையின் ஆரம்பம் என்றுதான் கூறுகிறார். எனவே இதை இஸ்ரேலுக்கான இறுதி நியாய தீர்ப்பு என்று நாம் எண்ணக்கூடாது. இந்த செலோத்து ராஜ்யத்துக்கு எதிரான ரோம ராஜ்யத்தின் போரின் பொழுதும் இயேசுவின் முன் நின்ற பலரும் உயிரோடு இருக்கத்தான் செய்தார்கள். இந்த யுத்தங்களை எல்லாம் இயேசு தனக்கு கீழ்ப்பட்ட வானதூதர்களை அனுப்பிதான் நடத்தினான். எந்த நாடு இஸ்ரேலை எதிர்த்து வருகின்றதோ அந்த நாட்டின் படைகளுக்கு வானதூதர்களுடைய உதவி இருக்கும். ஏனென்றால் அந்த எதிரி ராணுவத்தின் மூலமாக இயேசு இஸ்ரேலை நியாயம் தீர்க்கிறார். இஸ்ரேலை எதிர்த்து வந்த ரோம படைகளுக்கும் அப்படியே வானதூதர்களுடைய உதவி இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த போரிலே அசாதாரணமான வெற்றியை பெற்றார்கள். யுத்தத்திலே வானதூதர்களும் ஈடுபடுவார்கள் என்பதற்கு ஒரு வானதூதன் பெர்சிய ராஜாவுக்கு எதிர்த்து நின்றதாக தானியேல் 10ஆம் அதிகாரம் 13, 20, 21 வசனங்களில் கூறுவதுதான் ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அதனால நீங்க யுத்தங்களுக்கு எதிராக வானதூதர்கள் இருந்தார்கள் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் இருக்கின்றது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13, 20, 21 வசனங்கள் தான் இதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. இப்படியாக இயேசு எந்த இராணுவத்துக்கு ஆதரவாக தனது வானதூதர்களை அனுப்புகின்றாரோ அவர்களை தங்களது கருவியாக பயன்படுத்தி அவர்கள் எதிர்த்து செல்லும் நாட்டை நியாயம் தீர்க்கிறார் என்றே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் வானதூதர்கள் எந்த இராணுவத்துக்கு உதவுகின்றார்களோ அவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களாகவே இயேசுவால் பார்க்கப்படுவார்கள், தேவனால் பார்க்கப்படுவார்கள். இப்படியே கிபி 66 முதல் 73 இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரோம இராணுவத்தின் மூலமாக நியாய தீர்ப்பு கொடுத்தார். அக்காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் ரோமர்களை எதிர்த்து போர் புரிந்தது என்பதானது ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிரான யுத்தமாகவே தேவனால் பார்க்கப்பட்டது. இஸ்ரேலுக்கான மகா உபத்திரவ நியாய தீர்ப்பை குறித்து இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது பஞ்சங்களும் உண்டாகும் என்று சொல்கின்றார். இந்த பஞ்சங்கள் எப்போது ஏற்பட்டது எருசலேமிலே? அப்போஸ்தலர் 11:28 அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொடிய பஞ்சம் ஏற்பட்டது என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோசப்பஸும் கொடிய பஞ்சத்தினால் பலர் இறந்ததை பதிவு செய்திருக்கிறார். இந்த பஞ்சம் எப்போது ஏற்பட்டது என்றால் வரலாற்றின்படி கிபி 41 கிளாடியஸ் சீசருடைய காலத்திலே எருசலேமில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கிபி 66 முதல் 70 ரோமர்கள் எருசலேமை முற்றுகை போட்டிருந்த அந்த சமயத்திலும் கூட எருசலேமுக்குள்ள மிகப்பெரிய கொடுமையான பஞ்சம் ஏற்பட்டது என்று ஜோசப்பஸ் பதிவு செய்கின்றார். கிபி 66 முதல் 70 ரோமர்கள் எருசலேமை முற்றுகையிட்ட பொழுது எருசலேமுக்குள்ளே பெரிய பஞ்சம் ஏற்பட்டது என்று பார்த்தோம். அந்த பஞ்சத்தினால் மக்களது உடல்கள் மிகவும் சிதைவடைந்தது. அப்போது ஒவ்வொரு வீடுகளிலும் சடலங்கள் நிறைந்து இருந்தன. சடலங்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை இருந்தது. நகரம் முழுவதும் மிகப்பெரிய துர்நாற்றம் ஏற்பட்டு மிக கொடுமையான கொள்ளை நோய்கள் ஏற்பட்டது. இந்த கொள்ளை நோய்களாலும் மக்களிலே அநேகர் இறந்து போனார்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வானதூதர்களால் ஏற்படுகிறது என்பதற்கு வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? பார்க்கலாம். தேவ சித்தத்துக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்களை இலக்கம் பார்த்ததால் தேவன் தாவீதை தண்டிக்கிறார். என்ன தண்டனை வேண்டும் என்ற ஆப்ஷனை தேவன் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதிடத்திலே விட்டு விடுகின்றார். அப்போது தாவீது மனிதன் கையிலே விழுவதை விட தேவன் கையில் விழுவதே மேல் என்று கூறும் பொழுது தேவன் எருசலேம் மீது கொள்ளை நோயை வரை செய்கின்றார். இந்த காரியங்கள் எல்லாம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது கொள்ளை நோயை ஏற்படுத்த தேவன் அங்கு வானதூதர்களையே பயன்படுத்துகின்றார். அதே போல எகிப்தியர்கள் மீது வாதைகளை கொடுப்பதற்கும் தேவன் வானதூதர்களை தான் அனுப்பினார் என்று சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே இயேசு தனக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட வானதூதர்களை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்கள் மீது பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் வர செய்திருக்கின்றார். இந்த பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் எருசலேமிலே நடக்கும் பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இயேசு தீர்க்க தரிசனத்தை உரைத்தாரே, அப்போது அவர் முன்பாக நின்று அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களே, இப்படிப்பட்டவர்களில் பலரும் உயிரோடு இருந்தார்கள். இயேசு தான் சிலுவை தூக்கி செல்லும் பொழுது கூட இதே காரியத்தை இஸ்ரேலுடைய சிறியரிடத்திலே கூறுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனத்திலே தன் பின்னர் அழுது கொண்டே வந்த
பெண்களை பார்த்து, எனக்காக அழாதேயுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னாரு? தன் பின்னர் அழுது கொண்டு வந்த அந்த ஸ்திரீகளின் காலத்திலேயே எருசலேம் மீது மகா உபத்திரவ நியாய தீர்ப்பு ஆரம்பித்துவிடும் என்பதால் உங்களுக்காக அழுங்கள் என்று சொல்கிறார். அந்த காலத்திலே உள்நாட்டு போரிலோ, பஞ்சத்தினாலினாலோ, அல்லது கொள்ளை நோயினாலோ, யுத்தத்தினாலோ உங்களது குழந்தைகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அந்த தன்னை பின்பற்றி வந்த அந்த ஸ்திரீகளிடத்திலே இயேசு கூறுகிறார். அக்காலத்திலே பிள்ளைகள் இல்லாத மலடியே பாக்கியவது என்று சொல்லுவார்கள் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் தங்கள் பிள்ளைகள் உபத்திரவப்படுவதை பார்ப்பதற்கு அவசியமில்லாதவர்கள். பிள்ளைகள் இருந்தால் தானே அவர்கள் வேதனைப்படுவதை பார்க்க வேண்டும். பிள்ளைகளே அவர்களுக்கு இல்லையே, அதனால உண்மையிலே அவர்கள் பாக்கியவதிகள் தான். இப்படியாக தனது பின் அழுது கொண்டே வந்த அந்த ஸ்திரீகளிடத்திலே அவர்கள் காலத்திலே உபத்திரவமானது ஆரம்பித்துவிடும் என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார். இதே காரியத்தை தான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலும் இயேசு கூறியிருக்கிறார். எனவே சகோதரர்களே, இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 கூறியிருப்பது தனது 2ஆம் வருகையை குறித்த காரியத்தை அல்ல, மாறாக தான் பரமேறியவுடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு ஆரம்பித்துவிடும் என்பதை அங்கு கூறியிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் பொழுது அவர் முன்னாடி நின்ற பலரும் உயிரோடு இருப்பார்கள் என்பதை தான் அங்கு இயேசு கூறுகின்றார். சில பிசாசின் ஊழியக்காரர்கள் இதை இயேசுனுடைய 2ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனம் என்று உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது கடைசி காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இடரச் செய்யக்கூடிய அநேக பிசாசின் ஊழியக்காரர்களையும் அவருடைய வஞ்சனையான போதனைகளையும் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்க வேண்டும். இத்தகைய கள்ள போதனைகளிலே நாம் விழுந்து விடக்கூடாது. எனவே எனது 25 ஆண்டுகால வேத ஆராய்ச்சியை மொத்தமாக தொகுத்து ஏதேனின் ராஜ்யம் என்ற ஒரு புக்காக அதை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதை புத்தகமாக வெளியிட புக்காக மட்டுமே நான் வெளியிட்டிருக்கிறேன். அந்த புத்தகம் பிடிஎஃப் ஃபார்ம்ல கூட இருக்கிறது. பிடிஎஃப் ஃபார்ம்ல அந்த புத்தகத்தை இலவசமாக வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணை இந்த வீடியோவிலே கொடுத்திருக்கிறேன். அந்த எண்ணிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். அல்லது புத்தகம் வேண்டும் என்று அந்த எண்ணிற்கு செய்தி அனுப்பலாம். இப்படி கேட்பவர்களுக்கு அந்த புத்தகமானது பிடிஎஃப் ஃபார்மில் உள்ள அந்த புத்தகமானது இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். கடைசி கால பிசாசினுடைய ஊழியக்காரர்களுடைய வஞ்சகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கு அந்த புத்தகமானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கனம் மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.